ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள பட்டியை வச்சு நம்ம பட்டி எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பட்டி வந்து நம்ம ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் சைடு உள்ள பட்டியை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஐ சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணியிருப்போம். துணியை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப துணி இல்லைன்னா 2 துணியாக எடுத்துக்கோங்க. இப்போ துணி நிறைய ஜாஸ்தியாக இருந்துன்னா நீங்கள் 4ஆக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்குலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அரை இன்ச்சு வந்து அந்த ஹூக் பட்டி வந்து தைக்கிறதுக்காக நம்ம விடுவோம்ல, அந்த மாதிரி அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறம்ல இருந்து நீங்கள் பட்டி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே நமக்கு எவ்வளோத்துக்கு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தையலுக்கான அளவு வரை உள்ள தையலுக்கு துணி விட்டுருப்போம்ல, அந்த அளவு வரையும் நம்ம போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பட்டியோட நீளம் உயரம் வந்து எவ்வளவு இருக்கோ அந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்கான அளவு, நம்ம ப்ளவுஸையும் பட்டியும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு தையலுக்கான அளவு. அடுத்து வந்து சென்டர் டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த சென்டர் டாட்டில் இந்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம அந்த பட்டியை வந்து மேலே இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சுட்டு பட்டியை வந்து மேலே மடிச்சுக்கோங்க. மேலே மடிக்கும் போதே நமக்கு வந்து அந்த பட்டியும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிருக்க தையல் தெரியும். அந்த இதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த இடுப்பு சைடு நம்ம தையல் போட்டிருப்போம்ல ரெடி அளவு, அந்த அளவில் அதே போல் தான் ஒரு கையை இப்படி இருத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் எப்படி மடித்தோன்னா நமக்கு அந்த தையல் தெரியும். ப்ளவுஸும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிருக்க தையல் தெரியும். அந்த இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி நீளமாக லைன் போட்டு விட்டுக்கலாம். இவ்வளோ தான். இது வந்து நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு தையலுக்கான அளவு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இது வந்து ரெடி அளவு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது, அதுக்கு மேலே தையலுக்கான அளவு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இப்போ வந்து நம்ம ரெடி அளவு தான், பட்டியோட ரெடி அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம பட்டி மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு பட்டி இருக்குன்னா, என்னோடய அளவு ப்ளவுஸ்லேயும் எனக்கு வந்து பட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அதனால இப்படி இருக்குது. நம்ம சில ப்ளவுஸில் வந்து கீழே இப்படி இந்த ஷேப்பில் தான் இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறது மாதிரி தான் நிறைய பட்டி வரும். நம்ம ப்ளவுஸில் எந்த மாதிரி இருக்கோ இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விடுங்க. நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.